Praise the Lord, hallelujah, glory to God. ஒவ்வொரு வாரமும் இந்த யூத் கேன் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவன் அநேக காரியங்களை உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாரமும் தேவன் உங்களோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நான் கவனத்தை திருப்புகிறேன். உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. நம் மீது அவர் கிருபையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்நாள் வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஸோ இந்த கொரோனா காலங்களில் நம்ம தொடர்ந்து இந்த 2 வருட காலமாக பல இன்னல்களை அனுபவித்திருந்தாலும், பல சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், மரணம் நம்மை சம்பவிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரப்படுத்தி இம்மட்டும் காத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் நம் மீது ஒரு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம் மீது ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும் என்று இந்நாள் வரைக்கும் நம்மளை கிருபையா நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக சொல்றேன் பாருங்க, அவர் உங்கள் மீது இரக்கமா இருக்கிறார். வாலிபர்களாகிய உங்கள் மீது அவர் இரக்கமா இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய இரக்கத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம நடக்கிறோமானா இல்லை. நம்முடைய இஷ்டத்தின்படி தான் நிறைய காரியங்களை செய்கிறோம். பிரசங்கத்தை கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும்னு நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானம் அந்த வசனத்தை கேட்ட கொஞ்ச நேரத்தில் மறந்துடுறோம். இல்லை மறுநாள் அந்த வசனத்தின்படி நம்மளால் நடக்க முடியாமல் ஆயிடுது. தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரம் சரியா இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் நம்ம மீது இரக்கமா இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறானா, கண்டிப்பா நீங்க தேவனிடத்துல வருவீங்கன்னு அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம செய்யற தவறுகளுக்கு நமக்கு தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம செய்யற தவறு, நம்ம இருக்கிற நிர்விசாரம், நம்ம இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், யோசனைகள், செயல்பாடுகள், இது எல்லாவற்றையும் பார்த்து கூட கர்த்தர் நம்ம மீது இரக்கமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம லூக்கால 19ஆம் அதிகாரத்தில் சகையை குறித்து நம்ம பார்க்கிறோம். சகைவை குறித்து அந்த நாட்களில் அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனை குறித்து அந்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, அவன் வரி வசூலிக்கிறக்காரனா இருக்கிறான், அவன் அநியாய வட்டி விடுறவனாக இருந்தான். அந்த நாட்களில் அவனை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவனை வேணான்னு தள்ளின ஒரு பர்சன். அவனை யாருக்குமே பிடிக்காது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு ஆளை தான் இயேசு அறிந்து கொண்டார். அவர் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு தங்க வேண்டும் என்றார். இந்த சகேவை யாருமே விரும்பல. அவனை ஏறெடுத்து கூட யாரும் பார்க்க விரும்பல. அவனை பார்த்தா ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அவன் விரும்பத்தகாத ஒரு பர்சனா இருந்தாலும் கர்த்தர் யாரை தேடி வந்தார் அப்படின்னா சகேவை தேடி வந்தார். அவன் மீது இரக்கமா இருந்தார். எந்த பார்வையோடு கூட அவன் பார்க்கறான்னா, நீ எப்படியாவது திருந்திர மாட்டியா, இந்த தடவையாவது என்கிட்ட நீ வந்துட மாட்டியான்ற ஒரு பார்வையோடு கூடவே தான் இயேசு கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் பார்த்தோம்னா, இயேசுவை காண வேண்டும் என்று ஆவலோடு கூட சகை ஒரு மரத்தில் ஏறி இருப்பார். இயேசு அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க. எல்லா ஜனங்களையும் விட்டு சகைவை தேடி அவன் இருந்த மரத்துக்கிட்ட அவனை பார்த்து, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? இந்த உலகம் இக்னோர் பண்ற பர்சனை, இந்த உலகம் அங்கீகரிக்காத ஒரு ஆளை, இந்த உலகம் வெறுக்கிற ஒரு ஆளை தான் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அவன் மீது இரக்கமா இருக்கிறார். இந்த உலகம் அவன் மீது இரக்கமா இல்லை. அவனுடைய கேரக்டர் அவன் சரியில்லை, அதனால ஒதுக்கிடுறாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவன் கேரக்டரை மாற்றணுன்றதுக்காக தான் அவர் கிட்ட வந்திருக்கிறார். அவர் இரக்கத்தோடு இறங்கி இந்த வேளையில பேசுகிறார். நான் உன் கூட வரேன், நான் இறங்கி சீக்கிரம் வா, நான் உன் கூட வரேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நான் உன் கூட தங்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நாம பல பிரசங்கங்களை கேட்டிருந்தாலும் அந்த கேட்கிற நேரம் மட்டும்தான் தேவனோடு இருக்கிறோம். அடுத்து நம்ம விட்டுடுறோம். ஆண்டவர் இன்னமும் இறங்கி உங்ககிட்ட வருகிறாரு. அவர் உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடல. இன்னும் ஒரு முறை அவர் இரக்கத்தோடு உங்களை பார்க்கிறாரு. நீ இப்பயாவது நீ அந்த பாவத்தை விட்டுட்டு வந்துட மாட்டியா? இப்பயாவது தேவையற்ற காரியத்தை விட்டு இறங்கி வந்துட மாட்டியா? நீ இன்னும் ஒரு முறையாவது என்னோடு கூட சேர மாட்டியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட நடக்கிறேன்ப்பா, நீ என் கூட வான்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். எந்த மனுஷனும் விரும்பல, ஆனா கர்த்தர் விரும்பி இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் உங்களை விரும்பினபடினாலதான் இந்த பிரசங்கம் உங்களோடு கூட வருகிறது. பாருங்க, நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க. தேவன் விரும்புற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இறங்கி வாங்க. தேவனோடு கூட பயணம் பண்ணுங்க. தேவனோடு கூட இறங்கி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு நிச்சயமா ரட்சிப்பு வரும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய அளவுல நம் மீது இரக்கம் வைத்ததனால தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த ஜீவனை நம்ம எப்படி நாம் மிகப்பெரிய அளவுல ஆசீர்வாதமா எண்ண வேண்டும். இதை இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னா அசட்டையா போயிடுச்சு. தேவனை நோக்கி பார்க்கறது இல்லை, ஆண்டவரை நோக்கி இறங்கி வரதில்லை, சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. நான் என்னோட மைண்ட் செட்ல தான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் இருக்கீங்க. இல்லை
இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு இயேசுவோடு பயணித்தாதான் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்களை தேடி வருகிறார். எல்லாரும் இக்னோர் பண்ணாலும் அவர் இக்னோர் பண்ணாம உன் பக்கத்துல வந்துட்டாரு, உன்கிட்ட வந்து பேசுறாரு, வா என் கூட பயணம் பண்ணுன்ட்டு. இன்றைக்கு அந்த ரட்சகர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் இறங்கி வாங்க, தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. சகேவுக்கு அந்த இதனையும் பெரிய ரட்சிப்பு வந்தது. பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த வீட்டிற்கு வந்த உடனே இயேசு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு 9வது வசனத்துல சொல்லுகிறது விதமாய், ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக தான் உங்கள் பட்சத்துல வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விலகி போனாங்க. ஏன்னா நாம் அழியணும்னு கூட விலகி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, நம்மளை காப்பாற்றும்படியா நம்ம கிட்ட வருகிறார். இரக்கமுள்ளவர் இன்னும் இரக்கமா இருக்கிறார். ஆகையால நீங்கள் சீக்கிரமா இறங்கி வாங்க, தேவையற்ற காரியங்களை விட்டு இறங்கி வாங்க, தேவனை நோக்கி வாங்க, தேவன் கிட்ட இறங்குங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இன்றைய வேத வசனத்தின்படி கர்த்தாவே நீ இரக்கமுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறீர். இந்த நாட்களிலும் கர்த்தாவே வாலிபர்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே நீ நடத்த போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து கர்த்தாவே அந்த வீடுகளில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் பாதுகாத்துக்குள்ளும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸையும் தேவையில்லாத குழப்பத்தையும் கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். இப்பொழுதே இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உமக்கு முதலிடம் கொடுத்து இறங்கி வந்து எல்லா பாவத்தையும் விட்டு வர கிருபை தாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.